கண்டிப்பாக 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல் முதல்வர். கர்நாடக மாநிலம் சாமராஜ்நகர் மாவட்டத்தில் மரியமங்கலம் வனப்பகுதியில் கரடிக்குட்டா வனப்பகுதியில் 15/8/2026 அன்று காவிரி வனவிலங்கு சரணாலயத்தில் கர்நாடக வனத்துறையினால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் தமிழகத்தில் பூர்வீகமாக கொண்ட கர்நாடகாவில் ஹன்னூர் தாலுகா தோமையார் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணிசாமி தகப்பன் பெயர் பெரியநாயகம், ஜான் ரோஸ் பீட்டர் தகப்பன் பெயர் யாக்கோப், குமார் தகப்பன் பெயர் சபரியப்பன் ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் காயப்பட்ட திரு மரியதாஸ் பெஞ்சமின் என்பவர் மட்டும் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள ஹன்னூர் தாலுகாவில் சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து சில தமிழ் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். சம்பவ நாளான ஆகஸ்ட் 15 அன்று காவிரி வனவிலங்கு சரணாலயம் வனப்பகுதியில் வனத்துறையினரின் வேட்டையை வனப்பகுதியில் வனத்துறையினரின் வேட்டையை தடை நடவடிக்கையின் போது 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் மேற்படி துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து உடலை வாங்க மறுத்தும் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து கர்நாடக அரசு இடைக்கால நிவாரணத் தொகையாக தலா ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் அறிவித்தது. மேலும் மேற்படி சம்பவம் குறித்து கர்நாடக அரசு துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விசாரணை நடத்தப்படும் என்று கூறியதன் அடிப்படையில் இறந்தவர்களின் உடல்கள் உடற்கூறாய்வுக்கு பின்பு 17/8/2026 அன்று அக்குடும்பத்தினரும் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்கும் நடைபெற்றன. வனத்துறையினர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் குறித்து முறையான நீதி விசாரணைக்கு மாண்புமிகு கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். துப்பாக்கி சூடு நடந்ததற்கு சரியான நிகழ்வுகள், முதலில் சுட்டது யார் மற்றும் வன்முறையை பயன்படுத்தியது நியாயமானதா என்பது குறித்து மாஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணை குழு ஆய்வு செய்யும் என்று கர்நாடக முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் விசாரணைக்கு பிறகு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அதற்கான விவரங்கள் இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் கர்நாடக அரசு உறுதியளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் மீது ஹன்னூர் காவல்துறையினரால் BNS 103(1) கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் என்ற விவரத்தை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகமெங்கிலும் இருக்கும் தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. இன்று தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக முதல்வரின் குரல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்ததுதான். 2009 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம், அதை தொடர்ந்து நடைபெற்ற கேள்விகளில் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்ற பதில் போன்று இல்லாமல் கண்டிப்பாக 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல் முதல்வருடைய குரல் இருக்கும் என்பது கருத்துமில்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள் உட்காருங்க, பேசுறதுக்கு உட்காருங்க. மாண்புமிகு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. உட்காருங்க. ஒரு முடிவு சொல்ல உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு பொதுவான அறிவிப்பை நான் உங்கள் நலன் கருதியும் இது முழுவதுமாக நேரடி தொலைக்காட்சியாக இருப்பதால் யார் பேசுறீங்க? அங்கிருந்து பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க. மாண்புமிகு உட்காருங்க, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு ஆவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. பாருங்க, ஆவை முன்னவர் உட்காருங்க.
உட்காருங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க, என்ன நீங்க உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க, அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் மீது எவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் கருத்துக்களை கூறலாம். அதை ஒட்டி முந்தைய நிகழ்வுகளிலே இதே போன்று முந்தைய அரசாங்கம் அப்படி நடந்திருந்தால் அதை பற்றி குறிப்பிடலாம். அதற்கு நான் அனுமதி தருவேன். வேறு பொருள் குறித்து இங்கே குறிப்பிடப்படுவதையும் அதனால் எழக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு நீங்கள் பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு இந்த வரிசையில் அமர்ந்திருக்கிற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் கொறடா என்று இருக்கின்றார்கள். ஒரு கொறடா எழுந்து பேசினால் மற்றவர்கள் அமர வேண்டும் என்பது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு விதி. ஒரு கொறடா எழுந்து நிற்கிற போது இங்கே அத்தனை பேர் எழுந்து நிற்கலன்னா அப்புறம் யாருடைய பேச்சு நான் கேட்க முடியும்? அதை நான் இனிமேல் அனுமதிக்க முடியாது. நம்முடைய உட்காருங்க. இல்லை 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 எல்லாரும் கொறடா எழுந்து நின்றால் மற்றவர்கள் அமர வேண்டும். அப்போ அவருக்கு ஏற்ற உரிய அந்த மரியாதை, அதுக்காக தான் கொறடா என்று வைத்திருப்பதே பேரவைத் தலைவருக்கும் உறுப்பினர் இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொறடா ஏற்படுத்துவார் என்று கருதித்தான் அந்த கொறடா என்ற பதவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உங்கள் கொறடா எழுந்து நிற்கிற போது மற்றவர்கள் எழுந்து பேச வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.